கிறிஸ்துவலை மிகவும் பிரியமானவர்களே, 21/11/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய சிங்காசனத்திற்கு நிறுத்துகிறேன். என் தேவனுடைய நீதியின் வெளிச்சம் இவருடைய மத்தியில் அப்பா இருதயத்தில் இப்பொழுது உதிக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, சகலத்தையுமே இவருக்கு நீர் புதிதாக இந்த நாளிலே தரும்படியாய் ஜெபிக்கிறேன். வெற்றியின் பாதையில் நீங்க அழைத்து செல்லுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேனப்பா. அதுக்கவே இந்த நாள் முழுவதும் விடுதலையும் நன்மையும் கிருபையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி. முடியும் நன்மையான இவர்கள் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க. இவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஓசியா 14:9 படி கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான் அவைகளில் நடப்பார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கேன். ஆண்டவரே, உம்முடைய வழிகளிலே இவரை நீர் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க. சகலத்திலுமே பாதுகாத்து என் தேவனுடைய கிருபையினாலே வழி நடத்த போவதற்காக நன்றி. நேற்றும் என்றும் என்று மாறாதவராய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 29/11/2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. ஆண்டவரே, இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 இந்திய தேசத்தில் நன்மையான இவர்களை நீர் தரும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய அன்பின் அபிஷேகத்திற்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உடைய நன்மையான இவர்களை தேவனே அப்பா இந்திய தேசத்தை தரும்படி ஜெபிக்கிறேன். கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலையாகட்டும் அப்பா. ஆண்டவரே, தேசத்தின் மீது கிருபையாயிரும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தன விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.